வந்து விநாயகருக்கு மூஞ்சூர் வச்சு வழிபாடு போனாங்க. அப்போ மூஞ்சூர் சிலையும் கீழே வைக்கும், அதுவும் வச்சு பத்திரமா வாங்கிட்டு வந்து வீட்டுல கொண்டாந்து விநாயகரை வச்சுட்டு விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா அருகம்புல் வைக்கணும். இந்த அருகம் அவர் ரொம்ப முக்கியம். அருகம்புல் அவருக்கு வைங்க. அருகம்புல் மாலை எடுத்து போடுங்க. எருக்கம்பூ மாலை வாங்கி போடுங்க. சார் எருக்கம்பூ மாலை எல்லாம் அதிகமா இருக்கு சார், அருகம்புல்லாம் அதிகமாக வீட்டு அருகிலே அருகம்புல் இருக்குங்க. அருகம்புல் எடுங்க, சுத்தமா அலசுங்க, கையாலேயே அதை வந்து மாலையா தொடுத்துடுங்க. மாலையா தொடுத்து அந்த அருகம்புல் மாலை அவருக்கு போடுங்க. உங்க வீட்டு பக்கத்துல எருக்கம் இருக்கும், என்ன எருக்கம் இருந்தாலும் சரி, வெள்ளை எருக்கம் இருந்தா பெட்டர். வெள்ளை எருக்கம் இல்லையா, என்ன எருக்கம் இருக்கோ எருக்கம் பூ பாருங்க, நீங்களும் கையால மாலையா தொடுத்து விநாயகருக்கு போடுங்க. ரொம்ப ரொம்ப குறைந்ததுங்க. அது கடையெல்லாம் வாங்கி போனோம்ல, அன்றைய நாள் பார்த்தா கடையில வந்து அருகம்புல் மாலையும் சரி, அதே மாதிரி எருக்கம்பூ மாலை ஹைலைட் விற்கும். புரியுதா? சோ பாத்துனா நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ பார்த்துக்கோங்க. சரி, பிள்ளையார வீட்டுக்கு கொண்டாந்தாச்சு, பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போட்டாச்சு, எருக்கம்பூ மாலை போட்டாச்சு. அடுத்து என்ன சார் நான் பண்ணேன்? விநாயகர் வீட்டுல வந்த பிறகு, விநாயகர் வீட்டு வந்த பிறகு வீட்டுல எந்த ஒரு அவதூக்கிரி வார்த்தையும் பேசக்கூடாது, வீடு பூட்டக்கூடாது. ஏன்னா சிலர் வந்து காலையில வாங்கி வீட்டுல வச்சுருவாங்க, காலையில விநாயகர் வாங்கி வீட்டுல வச்சுட்டு ஈவினிங் தான் விநாயகர் சதுர்த்தி செய்வாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வாங்கிட்டு வந்து ஈவினிங்கே செய்வாங்க, சிலர் காலையில செய்வாங்க, மத்தியானம் செய்வாங்க, ஈவினிங். இதெல்லாம் வந்து விநாயகரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நேரமும் கிடையாது. பட் ஆனா ராகு காலம் புரிதல் தவிர்த்துக்கணும். அதே மாதிரி யமகண்டம் தவிர்த்து, ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து ரொம்ப 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 பெட்டர். காலண்டரை பாருங்க, காலண்டர் வந்து ராகு காலம் டைம் போட்டிருப்பான், யமகண்டம் டைம் போட்டிருப்பான். சிலர் வந்து குளிகையும் சேர்த்து தவிர்ப்பாங்க. அப்ப இந்த 3 நேரம் இல்லாத நேரத்தை நேரம் வாங்கிக்குவாங்க, 3 இல்லாத நேரத்தை அவருக்கு படையல் போட்டுருங்க. சரி சார், நான் விநாயகர் வாங்கி வச்சுட்டேன், நீ சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு அடுத்து நான் என்ன சார் பண்ணணும்னா, விநாயகருக்கு எங்க காலைல கும்பிடுறீங்களோ, மதியம் கும்பிடுறோம், ஈவினிங் கும்பிடு, உங்களது விருப்பம். இப்ப ஈவினிங்கே வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஈவினிங்கே சாமி கும்பிடும்போது என்ன சார் பண்ணணும்னா, விநாயகருக்கு ஃபர்ஸ்ட் கொண்டாந்து வச்சு விநாயகர் அப்படியே பூவால் அலங்காரம் பண்ணுங்க. மாயலை, அதே மாதிரி நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் இலை அவர் வைக்கிறது ரொம்ப நல்லது. மாயலை, முழு நெல்லிக்காய் இலை அவருக்கு எங்க வைக்கிறது ரொம்ப நல்லது. விநாயகரை சுத்தி அப்படியே இந்த இலையெல்லாம் வச்சுட்டு விநாயகருக்கு மலர்கள் போடுங்க. அவருக்கு வாசனை நிரம்பிய மலரா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு மல்லிகை பூவா இருக்கலாம், இல்ல என்ன கையில கிடைக்குமோ வாசனை நிறைந்த மலர்கள், இல்ல உங்க உங்க தோட்டத்துல பூத்த மலர்கள் இருக்கா, உங்க வீட்டு வாசல பூத்த மலர்கள் இருக்கா, அப்படியே விநாயகர் அப்படியே அலங்காரம் பண்ணுங்க. மலரால அப்படியே அலங்காரம் பண்ணிட்டு விநாயகருக்கு அப்படியே சந்தனம்லாம் அப்படியே தெளிச்சு சந்தன பொட்டெல்லாம் வச்சு அப்படியே எவ்வளவு ஜோடிக்க முடியுமோ உங்க வீட்டுல போய் அவ்வளவு ஜோடிங்க. ஜோடிச்சுட்டு நல்ல தீபம் ஏத்துங்க. ஃபர்ஸ்ட் நல்ல தீபம் ஏத்துங்க. சிலர் காமாட்சி விளக்கு ஏத்துவாங்க, பலர் வந்து குத்து விளக்கு, எது இருந்தாலும் சரி ஏதாச்சும் விட்டுறாங்க ஏத்துங்க. ஏத்துறதுக்கு முன்னாடி அந்த விளக்கு சுத்தமா இருக்கணும், அந்த விளக்கு குங்குமம் போட்டு வச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பிறகு அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் போட்டோட சேர்த்து அங்க புஷ்பம் போட்டுருக்கணும். பூசோட புஷ்பம் அந்த விளக்குக்கு போட்டு இருக்க வேண்டும். அடுத்து விநாயகருக்கு நிவேத்தியம் பண்ணணும் சார். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு வசதி எப்படி இருக்கும் அதை வச்சு நிவேத்தியம் பண்ணுங்க. பொதுவா வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா 3 வகையான படையல் போடும். என்னன்னா சார் பண்ணுவாங்க?